Hi, in this video we are going to see treatment of revenue receipt. அதாவது யூனிட் 2ல accounts of not for profit organizationல நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன டாபிக் பார்க்க போறோம்னா treatment of revenue receipt. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷன்னா ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஒரு மேஜரான இன்கம். அதாவது ஒரு கிளப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு லைப்ரரியாக இருக்கலாம், ரைட்? அவங்களோட ஒரு மேஜர் இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். அதாவது மெம்பர்ஷிப் ஃபீ. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீ, அவங்களோட மேஜர் இன்கம். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம், அதாவது எப்படி இதை ரெக்கார்ட் பண்ண போகிறோம், நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் அதை எப்படி காமிக்க போகிறோம், நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் அதை எப்படி நம்ம காமிக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் அ கிளாரிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது? மெம்பர்ஷிப் ஃபீ. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னது? மெம்பர்ஷிப் ஃபீ, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் ரன்னிங் ஒன் லைப்ரரி, ரைட்? நான் ஒரு லைப்ரரி ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைப்ரரியில் 50 மெம்பர்ஸ் இருக்காங்க, ரைட்? ஸோ 1 இயருக்கு அவங்களோட மெம்பர்ஷிப் ஃபீ 1000 rupees நான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த 1000 rupees அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1 இயர் ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணும்னாலும் புக்ஸ் எடுத்துக்கலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஐ எம் கலெக்டிங் 1000 rupees as a மெம்பர்ஷிப் ஃபீ நான் என்ன பண்ணுறேன்னா கலெக்ட் பண்ணுறேன் என்னோட மெம்பர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ் ஐ எம் ஹேவிங்? 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ எம் கலெக்டிங் 1000 rupees as a மெம்பர்ஷிப் ஃபீ. ஸோ அப்போ என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அந்த இயருக்கான, அந்த பர்டிகுலர் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 into 1000, 50,000. இதுதான் என்னோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் ஆஃப் தட் பர்டிகுலர் இயர். அந்த இயருக்கான இன்கம் என்னது? 50,000. ஸோ அப்போ என்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு அந்த 50,000 காமிப்பேன். ஆனால் இந்த 50,000 நான் ரிசீவ் பண்ணியிருக்கேனா, பண்ணலையா, இல்லை கம்மியாக பண்ணியிருக்கேனா, இல்லை அதிகமாக பண்ணியிருக்கேனா, வாட் எவர் த கேஸ் மேபி, ரைட்? இந்த ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வாட் எவர் த கேஸ் மேபி, நான் 45,000 ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லை 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ நாளும் கம்மியாகவும் ரிசீவ் பண்ணியிருக்கலாம், அதிகமாகவும் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ எவ்வளோ தான்? எனக்கு 50,000 தான். ஏன் 50,000? ஏன்னா எனக்கு 50 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, ரைட்? ஸோ ஒரு மெம்பர் கிட்ட 1000 rupees நான் கலெக்ட் பண்ணுறேன். ஸோ 50,000 என்னோட இன்கம். மேபி இந்த மெம்பர்ஸில் பாதி பேர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ 25,000 கூட நான் கலெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர் த கேஸ் மேபி, ஓகே, நான் என்ன தான் காமிக்கணும் அப்படின்னா 50,000 தான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்கமாக காமிக்கணும். இல்லை என்னோட மெம்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் இப்போ மெம்பர்ஸ் 45 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா ஓகே, தென் யூ கேன் ஷோ இட் ஆஸ் அ 45,000 as your subscription. So based on your member, ஓகேவா, உங்களோட மெம்பர் அண்ட் மெம்பர்ஷிப் ஃபீயை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ண போறோம், நாட் பேஸ்ட் ஆன் யுவர் கலெக்ஷன். ஸோ அந்த கலெக்ஷன் அமௌண்ட் என்ன ஆகாது அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது. ஒன்லி த மெம்பர் அண்ட் மெம்பர்ஸோட ஃபீ, ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே காமிப்போம், ரைட்? ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, yes, now I will explain you. There are so many possibilities, நிறைய possibilities. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ 50 மெம்பர்ஸ் இருக்காங்க என்னோட லைப்ரரியில், ரைட்? ஸோ 1000 rupees ஈச் நான் கலெக்ட் பண்ணுறேன் ஆஸ் அ மெம்பர்ஷிப் ஃபீ. ஐம் கலெக்டிங் 1000 rupees ஈச், ரைட்? இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த 50 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெம்பர்ஸ், ஓகேவா, ஒரு 5 மெம்பர்ஸ் ப்ரீவியஸ் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இந்த இயர் எனக்கு பே பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ப்ரீவியஸ் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரீவியஸ் இயரோட சப்ஸ்கிரிப்ஷனை இந்த இயர் பே பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இந்த இயர் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ப்ரீவியஸ் இயர்க்கானது, அப்போது இது எதோட இன்கம்? ப்ரீவியஸ் இயரோட இன்கம். இந்த 5, அதாவது இந்த 5 into 1000 இல்லையா? 5 மெம்பர்ஸ் 1000 rupees எனக்கு பே பண்ணியிருக்காங்க. இந்த 5,000 எந்த இன்கம்னா ப்ரீவியஸ் இயரோட இன்கம்.
இந்த இயரோட இன்கம் கிடையாது, ப்ரீவியஸ் இயரோடைய இன்கம். ரைட். தென் செகண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு டூ மெம்பர்ஸ் வந்து subsequent year so two members வந்து subsequent year அதாவது future year. subsequent yearனா என்னது? upcoming years. okay, that is future years. future year. so upcoming இல்ல future yearக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இப்பவே, அதாவது அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இப்பவே பே பண்ணிட்டாங்க ரெண்டு மெம்பர்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ? 2 into 1000 2000. ரைட். 2000 இது எந்த இயருக்கான இன்கம்? ஃபியூச்சர் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயருக்கான இன்கம். எந்த இயருக்கான இன்கம்? நெக்ஸ்ட் இயருக்கான இன்கம். ரைட். இந்த இன்கம் எதோட இன்கம்? நெக்ஸ்ட் இயருக்கான இன்கம். நெக்ஸ்ட் தேர்ட் பாசிபிலிட்டி. ஸோ தேர்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த செகண்ட் பாசிபிலிட்டியில் வந்து நெக்ஸ்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இந்த இயரே பே பண்ணியிருக்காங்களோ, இந்த ரெண்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? நெக்ஸ்ட் இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த இயரே பே பண்ணியிருக்காங்க. த சேம் வைஸ், ஓகேவா, ஒரு 3 மெம்பர், ஓகேவா, 3 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை லாஸ்ட் இயரே பே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ என்ன வரும் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன், ரைட், சப்ஸ்கிரிப்ஷன் received in advance. subscription received in advance during previous year for the current year. ஓகேவா, இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு போன வருஷமே பே பண்ணிட்டாங்க இந்த 3 மெம்பர்ஸ். அதாவது 3 into 1000 3000 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் இயரே எனக்கு பே பண்ணிட்டாங்க. ஆனால் அது எந்த இயரோட இன்கம்? கரண்ட் இயரோட இன்கம். ஓகேவா, இந்த இயரோட இன்கம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? லாஸ்ட் இயரே பே பண்ணிட்டாங்க. ரைட். இந்த ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 5 மெம்பர் வந்து 5000 வந்து ப்ரீவியஸ் இயரோட இன்கம், போன வருஷத்தோட இன்கம். ரைட். இந்த 2 மெம்பர்ஸோட இன்கம், இந்த 2 மெம்பர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அடுத்த வருஷத்தோட நெக்ஸ்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன். தி சேம் வைஸ் இந்த 3000 வந்து இந்த கரண்ட் இயரோட இன்கம் தான். ஆனால் இதை நான் எப்போ ரிசீவ் பண்ணியிருந்தேன்? ப்ரீவியஸ் இயரே நான் ரிசீவ் பண்ணிட்டேன், போன வருஷமே ரிசீவ் பண்ணிட்டேன். ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த இயர் பே பண்ண வேண்டிய மெம்பர்ஸ் வந்து ரைட் இந்த இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனே இன்னும் பே பண்ணலை, அவுட்ஸ்டாண்டிங்காக ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இந்த இயரே பே பண்ணலை. ரைட். 5 மெம்பர்ஸ் என்ன பண்ணலை? பே பண்ணலை, அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இந்த இயர் பே பண்ண வேண்டியதை என்ன பண்ணல? பே பண்ணல. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் for the current year. So outstanding subscription for the current year எவ்வளோ? 5 into 1000 5000 is my outstanding subscription for the current year. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எதை மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் இயரோட இன்கம்மை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ எதெல்லாம் கரண்ட் இயர் இன்கம்? இது கரண்ட் இயர் இன்கம். ஏன்னா கரண்ட் இயர் இந்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன், ஆனால் அவர் இன்னும் பே பண்ணலை, இவங்க 5 பேர் இன்னும் பே பண்ணலை. ஸோ அது இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கரண்ட் இயர் இதை எடுத்துப்போம். தென் இதுவும் கரண்ட் இயர் இன்கம் இல்லையா, இதையும் எடுத்துப்போம். பட் இது நெக்ஸ்ட் இயரோட இன்கம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்மளோட புக்கில் காமிக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம எடுக்கக்கூடாது. த சேம் வைஸ் ப்ரீவியஸ், இது லாஸ்ட் இயரோட இன்கம். ஸோ இதையும் நம்ம எடுக்க மாட்டோம். ரைட். ஓகே. ஸோ அப்போ கரண்ட் இயர் இன்கம் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ரைட். கிளியர்?
ஓகே. ஸோ நவ் ஐ எம் ரிசீவிங் இந்த இயர் வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,000 சப்ஸ்கிரிப்ஷன் ஐ எம் ரிசீவிங், ரைட்? ஸோ ஐ எம் ரிசீவிங் 49,000, ரைட்? 49,000 இஸ் மை சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இயர் நான் ரிசீவ் பண்ணுறேன். மை சப்ஸ்கிரிப்ஷன், வாட் இஸ் மை சப்ஸ்கிரிப்ஷன்? So subscription 49,000 is my subscription I am receiving this year. So in the year நான் வந்து 49,000 subscription receive பண்ணுறேன். பட் ஆனால் என்னோட இன்கம் எவ்வளோ? 50,000. என்னோட இன்கம் எவ்வளோ? 50,000. எப்படி வந்து 50,000 வந்தது? 50 into 1,000, right? 50 members, 1,000 rupees membership fee. So 50,000 is my income. So என்னுடைய இன்கம் சைடில் வந்து நான் எவ்வளோ காமிக்கணும் அப்படின்னா 50,000 காமிக்கணும். ஆனால் நான் எவ்வளோ தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன்? 49,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம், கரண்ட் இயரோடது நம்ம எடுத்துப்போம். ஸோ கரண்ட் இயர் என்னது? இந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். இந்த அவுட்ஸ்டாண்டிங் 5,000 நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் திஸ் 5,000 இஸ் outstanding amount. So outstanding amount நான் add பண்றேன், right? Outstanding amount நான் என்ன பண்றேன்? add பண்றேன். Then what else I need to add? இந்த current year income, அதாவது subscription received in advance. போன வருஷமே வாங்கிட்டேன், அட்வான்ஸா வாங்கிட்டேன், லாஸ்ட் இயர். இந்த இயரோட இன்கம் நான் என்ன பண்ணிட்டேன்? லாஸ்ட் இயரே வாங்கிட்டேன் இல்லையா? ஸோ அதை என்ன பண்றேன்னா இந்த இயருக்கு ஆட் பண்றேன். ஏன்னா இந்த இயர் தான் நான் காமிக்கணும், அதை லாஸ்ட் இயர் நான் காமிக்க கூடாது. ஸோ இந்த இயர் தான் காமிக்கணும். ஸோ ஐ எம் ஆடிங் அகெயின் 3,000 ஐ எம் ஆடிங், ரைட்? ஸோ திஸ் இஸ் received in advance, received in advance. So I need to add these things, right? So what is the amount? So 49,000 plus 5,000, it's 54,000, it's 57,000, right? 57,000, right? So 57,000 வந்து. Then which things I need to exclude? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் I need to exclude. அதாவது இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் மைனஸ் பண்ணும். ஏன் அப்படின்னா இது இந்த கரண்ட் இயருக்கான இன்கம் இல்லை, இது ப்ரீவியஸ் இயருக்கான இன்கம் வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஐ நீட் டு டிடக்ட் திஸ் 5,000 அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் இயர் நெக்ஸ்ட் இயருக்கான இன்கமும் இதில் ஆட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ ஐ நீட் டு டிடக்ட் திஸ் 2,000, ரைட்? இந்த 2,000 நான் டிடக்ட் பண்ணணும். ஸோ டோட்டலி 7,000 ஐ நீட் டு டிடக்ட் இட், ரைட்? இந்த 7,000 நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு டிடக்ட் இட், right? 5,000 for the previous year income. So 5,000 is my previous year income, right? Previous year income is 5,000. Then 2,000 is my next year income. 2,000 is my next year income. Next year income. So what is my final answer is 50,000. So I got my final answer 50,000, 50,000. So இந்த 50,000 தான் நான் என்ன பண்ணணும்? என்னோட இன்கம் சைட் காமிக்கணும், ரைட்? கிளியர்? ஓகே. So this was the format given in your book, right? இதுதான் உங்களோட format புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் யூ ரிசீவ்டு ஃபார் த இயர். இந்த இயர் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? ஸோ அதிலேருந்து எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும், ரைட்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயருக்கான இன்கம் இந்த இயர் வராது. ஸோ தட் ஐ நீட் டு எக்ஸ்க்ளூடட் இட். தென் சப்சிக்வெண்ட் இயர் அப்படின்னா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயருக்கானதும் இங்கே வராது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் தி கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரோடது இங்கே வரும். ஸோ ஐ நீட் டு ஆட் திஸ் கரண்ட் இயர் அண்ட் received in advance during the previous year for the current year. So current year ஓட income நான் என்ன பண்ணிட்டேன்? previous year last year வாங்கிட்டேன், received in advance வாங்கிட்டேன். So that thing I need to add it, right? clear? So இந்த final answer தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா income sideல subscriptionல காமிக்கிறோம். ஸோ இதை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி காமிக்கிறதுன்னு பார்த்தோம். பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி காமிக்கிறது பார்த்தீங்கன்னா, லயபிலிட்டி சைடு, அசட் சைடில் பார்த்தீங்கன்னா
அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த இயர் எனக்கு வரக்கூடியது, ரைட், இந்த இயர் எனக்கு வரக்கூடியதை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன், ரைட், வரணும் ஆனால் எனக்கு வரலை, ஸோ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது என்னோட இன்கம் அப்படின்னா அது எனக்கு அசட். ஸோ இந்த இயரோட அவுட்ஸ்டாண்டிங் ஏதாவது இருந்ததுன்னா அதை நான் காமிக்கணும் அசட் சைடில், ரைட். தென் ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் இயரோடதும் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அதையும் நான் காமிக்கணும் என்னோட அசட் சைடில், ரைட். ஸோ லயபிலிட்டி சைடில் என்னென்னா நம்மளோட ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அதாவது நெக்ஸ்ட் இயருக்கானதை நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம்ல இந்த இயர், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லயபிலிட்டி சைடில் காமிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா என்னுடைய liabilitiesம் ஜாஸ்தி ஆகும். liabilities nothing but your responsibilities, right. ஸோ அப்போது subscription received in advance for the subsequent year வந்து நான் என்ன காமிக்கணும் அப்படின்னா liability side காமிக்கணும். outstanding subscription for the current year and previous year நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட asset sideல காமிக்கணும், ரைட். ஒரு சம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் நல்லா கிளியராக புரியும், ரைட், கிளியர். ஸோ ஒரு சம் நம்ம பார்த்தோம்னா இன்னும் கிளியராக புரியும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் calculate the amount that will be shown as a subscription in income and expenditure accountல for the year ending 31st March, ரைட், 2017ல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, கேல்குலேட் பண்ணு. ஸோ இந்த இயர் வந்து நான் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் தான், அதாவது இந்த இயர் கரண்ட் இயர் என்னது 16-17 தான் என்னோட கரண்ட் இயர், ரைட். ஸோ 1st April 2016 to 31st March 2017. ஸோ இந்த இயர் என்னது 16-17. பட் ஆனால் நான் இந்த இயர் என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் 15-16ஓட சப்ஸ்கிரிப்ஷனையும் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 16-17ஓட சப்ஸ்கிரிப்ஷனையும் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 17-18ஓட சப்ஸ்கிரிப்ஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன், 69,000 சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் எந்த சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் காமிக்கணும், இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும்னா என்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கணும். ஸோ மற்ற 2 சப்ஸ்கிரிப்ஷனும் நான் என்ன பண்ணக்கூடாது, காமிக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷனை மட்டும்தான் நான் காமிக்கிறேன், தட் இஸ் 60,000, ரைட், அதை நான் காமிக்கிறேன், ரைட். தென் கீழே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 16 and 17. 16 and 17 தானே இந்த இயர், ரைட், 16 and 17 தான் இந்த இயர். ஸோ இந்த இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன், 60,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது 2,400 அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அதை ஆட் பண்ணணும், ரைட். ஸோ ஐ எம் ஆடிங் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16 and 17 2,400. தென் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 16 and 17, அதாவது இந்த இயர் 16 and 17ஓடது ரிசீவ்ட் இன் 15 and 16, போன வருஷமே ரிசீவ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ 1000. இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயரே ரிசீவ் பண்ணியிருக்கேன் 1000 rupees. ஸோ அப்போ அதையும் நான் எங்கே காமிக்கணும், இந்த இயர் தான் காமிக்கணும், ஏன்னா அது எந்த இயருக்கான இன்கம், இந்த இயருக்கான இன்கம், ரைட். ஸோ இந்த இயர் நான் ரிசீவ் பண்ணலைன்னா கூட அது எந்த இயருக்கான இன்கம், இந்த இயருக்கான இன்கம். ஸோ அதை நான் என்ன பண்ணணும், இந்த இயரில் தான் காமிக்கணும். ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக எனக்கு 63,400 இஸ் மை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் 16 and 17, ரைட். தேங்க்யூ.